நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவில் விரிவான வரலாறு. இடம். முக்கியத்துவம். நாங்குநேரி திருநெல்வேலி கன்னியாகுமரி பழைய பாதையில ஆன்மீக ரீதியா ரொம்ப முக்கியமான ஊர். இந்த கோவில் தென் தமிழ்நாட்டின் முக்கிய வைணவ தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. மலை திவ்ய தேசம், ஹில் திவ்யா தேசம். வானமாமலை பேர் வந்த கதை. பழங்காலத்துல இந்த மலை வானத்தோட எல்லை தோடுற மாதிரி மேகங்களுக்குள்ள நிக்கிறதா தெரிஞ்சதாம். அதனால மக்கள் இது வானத்துக்கு மாமலைடான்னு சொன்னதிலிருந்து வானமாமலைன்னு பேர் வந்துச்சு. மேலும் இந்த மலை எப்போதும் குறையாம அழியாம இருக்கிற மலைன்னு நம்பியதால தோத்தாத்ரிநாதர்னு பெருமாள் பெயர் உருவாச்சு. புராண கால வரலாறு. முனிவர்கள் தவம் பண்ணினாங்க. இந்த மலையில பல ரிஷி முனிவர்கள் தவம் பண்ணினாங்க. அவங்க வேண்டுகோளுக்கு திருமால் இங்க நேர்ல தரிசனம் தந்தார்னு புராண நம்பிக்கை. அந்த தரிசனத்துக்கு பிறகே இந்த இடம் மகா புண்ணிய ஸ்தலம் ஆயிடுச்சு. நம்மாழ்வார் மற்றும் திவ்ய தேச சிறப்பு. நம்மாழ்வார் தென் தமிழகத்துல தோன்றின மிகப்பெரிய ஆழ்வார். அவர் வானமாமலை பெருமாளை மனசோட மனசா உணர்ந்து பாசுரங்கள்ல புகழ்ந்து பாடினார். அதனால இந்த கோவில் மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தேசம். வைணவர்களுக்குள்ள ரொம்ப உயர்ந்த இடம். அரசர் கால வரலாறு. பாண்டியர்கள். பாண்டியர் மன்னர்கள் காலத்துல கோவில் பெருசா வளர்ச்சி அடைஞ்சது. நிலங்கள், தானங்கள் கோவிலுக்கு வழங்கப்பட்டுச்சு. நாயக்கர் காலத்துல கோபுரங்கள், மண்டபங்கள், தேரோட்ட வீதிகள் அமைக்கப்பட்டுச்சு. இப்போ நாம பார்க்கிற பெரும்பாலான கட்டிடங்கள் இந்த காலத்தோட சாட்சி. கட்டிடக்கலை. திராவிட ஸ்டைல், உயரமான ராஜகோபுரம், நீண்ட பிரகாரங்கள், மலை மேல பிரதான சந்நிதி. மலை ஏறி போற தரிசனம் பக்தர்களுக்கு ஒரு தனி அனுபவம் தருது. ரங்கநாயகி தாயார் தனிச்சிறப்பு. தாயார் சந்நிதி கருணை ஸ்தலம். குடும்ப பிரச்சனை, மனக்கவலை, இதுக்காக மக்கள் தாயார வேண்டாங்க. தாயார் சொன்னா பெருமாள் மறுக்க மாட்டார்னு பக்தி நம்பிக்கை. திருவிழாக்கள். பிரம்மோற்சவம், தேர் திருவிழா, வைகுண்ட ஏகாதசி, ஆழ்வார் திருநட்சத்திரம். இந்த நாட்கள்ல நாங்குநேரி முழுக்க திருவிழா கோலாகலம். ஆன்மீக நம்பிக்கை. மனசு சுத்தமா வேண்டினா வானமாமலை பெருமாள் கைவிட மாட்டார். கஷ்ட காலத்துல நம்பிக்கையோட வந்தா வழிகாட்டுற சாமி.